அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுற்றுச்சூழல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை, நேர்காணல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களை எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பணி அனுபவம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலிமா எடுக்கிறாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 68,400 ரூபா செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. கல்வி தகுதி நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, அதே மாதிரி அக்கௌண்ட் ஆஃபீஸர், உதவியாளர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புது வியூஸ் பார்த்துருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இதுமாரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பீங்க. வாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை நாம் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேட்டிருக்காங்க பிளாக் லெட்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாக் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ எத்தனை MP இருக்கணும், 1 MP இருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 MPக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அது பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக, சீனியர் அக்கௌண்ட்டாக, இல்லை பர்சனல் அசிஸ்டண்ட்டாங்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. நான் பர்சனல் அசிஸ்டண்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறது கொடுத்துக்கிறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் இருக்குது. நம்ம 5 ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணால் போதும், அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. நான் கேப் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணுறேன். நேம் வந்து பார்த்திங்கன்னா கேப் லெட்டரில் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்டர் மேலா ஃபீமேலாங்கிறது நீங்கள் கொடுத்துங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். டேட் ஆஃப் பர்த்துங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் 2025 இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிறந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறந்த வருஷத்தில் உங்களுக்கு அடுத்து மந்த்து வந்து பார்த்திங்கன்னா வரும். மந்த்து டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. எப்போங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு செட்டுங்கிறது கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து ஏஜ் இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அந்த இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தான் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருந்தால் உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. ஏன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கோட மெசேஜ் வரலாம். அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியனுங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். தமிழ்நாடு கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி கொடுத்துக்குங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரம் டைப் பண்ணிங்க. அடுத்து நம்ம 3வது ஸ்டெப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். 3வது ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் டாக்டரேட்டா, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டா, இல்லை கிராஜுவேட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க படிச்சுக்கிறீங்களா செலக்ட் பண்ணிடுங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த டாக்டரேட்லாம் தேவையில்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண தேவையில்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்னு சொல்லியிருக்கோம், அதை ஃபில் பண்ணால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கிராஜுவேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாஸ் ஆஃப் இயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஃபைனல் கிரேட்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஒரு 65 வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து படிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டாக இருந்தால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி 12th கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு அடுத்து எப்போ பாஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2013 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70ங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பயோ மேக்ஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டரா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன எடுத்து படிச்சிங்களோ அதை கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2010 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் ஃபில் பண்ணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா 4வது பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த 4வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்களா அடுத்த பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிறத கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10th 12th அதேமாதிரி டிகிரி எல்லாமே ஒரே பிடிஎஃபாக நீங்கள் வச்சு பார்த்தீங்களா இதில் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய சிவி அதாவது ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஐ டிக்ளேருங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்மிட்டுங்கிறது கொடுத்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகி நம்பர் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட்டாக பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் சேர்ப்பு 2025 வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி. இதில் தனிப்பட்ட உதவியாளர் பதவி இப்போதே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சுற்றுச்சூழலில் உங்களுக்கு 6 வேகன்சி வந்துக்குது. பர்சனல் அசிஸ்டண்ட்டு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போயே விண்ணப்பிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே விண்ணப்பிக்கிறத பார்த்துருப்போம். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஸ்டார்ட்டாக பார்க்கலாம். திட்ட இணை ப்ராஜெக்ட் அசோசியேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சி. அதேமாரி சீனியர் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி. தனிப்பட்ட உதவியாளர் பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சி இருக்குதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அறிவியல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை பட்டம் பெற்றுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் நிலத்தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆவணப்பதிவு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆவணப்படுத்தல் மற்றும் வரைவு அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீனியர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் பிஏ வணிகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் அல்லது அதற்கு சமமான பட்டப்படி படிச்சிருக்கணும். அதே மாதிரி விரும்பத்தக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. 1லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்காம் பிகாம் எது வேணாலும் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடியிடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டச்சு சான்றிதழும் ஏதாவது ஒரு பட்ட படிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சுட்டு அந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் டைப்பிங் கிளாஸ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுருக்க எழுத்து மற்றும் தட்டச்சு தமிழ் ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு உள்ளக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திட்ட இணை 68,400 சம்பளம். அதேமாதிரி சீனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68,400 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28,500 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு சுற்றுத்துறை தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு குறுகிய பட்டியல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத்து தெருவில் நேர்காணல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துறோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கு தொடக்க தேதி 30/7/2025 விண்ணப்பம் லாஸ்ட் டேட்டு 15/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு. இதுமாதிரி பயனுள்ள தகவலாம் தொடர்ந்து பார்ப்பது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.